Hello everyone, welcome to Last Day Academy. In the video, நம்ம 10th standard maths example 1.19 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது ஒரு நியூ கான்செப்டா வரப்போகுது. Find f of g and g of f when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2 அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 1 இருக்கு. g of x என்ன கொடுத்துருக்காங்க? x square minus 2 இருக்கு. இப்போ நம்மள கேள்வி என்ன கேட்குறாங்க? f of g வந்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, f of g நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல எக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, ஸோ நான் இந்த இடத்துல எக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ பக்கத்தில் நான் குட்டியாக என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை சிம்பிளில் எக்ஸை நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் இதை எப்படி மாற்றணும்? எஃப் பக்கத்தில் தானே இந்த குட்டி ரவுண்ட் இருக்குது, இதைத்தான் நம்ம ஆஃப்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு ஆஃப் போட்டுட்டு இது g இன்டூ எக்ஸ் என்ன, ஜிஎக்ஸ், இதுக்கு ஒரு ஆஃப் போட்டு முடிச்சிடறோம். ஓகே, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு ஆயிடுது. இப்போ எஃப் நான் அப்படியே வச்சிருக்கேன். இங்க ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, அதை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே எஃப் ஆஃப் 2 அப்படின்னா என்னன்னு கண்டுபிடினா இந்த எக்ஸ் இருக்கு, இந்த எக்ஸுக்கு பதில் இதை எத்தனை போய் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இதை எத்தனை போய் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிப்போம். அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஓகே, அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். இப்போ எனக்கு இது பார்க்க எப்படி இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு. எனக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இது என்ன இருக்குன்னா பார்க்காதீங்க, இதை நான் எக்ஸ் அப்படிதானே இங்க இருக்கு. அப்போ இதோட ஃபார்முலா என்ன, 2x plus 1. இப்போ 2 நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். எக்ஸுக்கு பதில் இங்க என்ன இருக்கு, மல்டிப்ளைல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படி இருக்கு. ஒன்னா இருந்தா நான் அப்படியே இன்ட்டு போட்டுருவேன். நல்ல பெருசா இருக்கனால நான் அப்படியே ஃபுல்லா மல்டிப்ளை அந்த ஹாஃப் போட்டு போடுறேன். இங்க பேலன்ஸ் பிளஸ் இருக்கு, 1 இருக்கு, அப்படியே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து உள்ள நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் என்ன, 2x ஸ்கொயர், அப்புறம் 2 இன்டூ 2 4. ஓகேங்களா, மைனஸ் இருக்கு, மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு, இங்க பிளஸ் 1 அப்படியே இருக்கு. இப்போ இந்த 2x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறேன். மைனஸ் 4ல பிளஸ் 1 போச்சுன்னா மைனஸ் 3. இப்போ தெரிஞ்சது ஆன்சர் இது எப்படி வந்துச்சுன்னு, அவ்வளவுதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து தெளிவா பண்ணாலே போதும். இப்போ செகண்டுக்கு வரலாம். இப்போ செகண்ட் என்ன கேட்குறாங்க, ஜி ஆஃப் எஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஜி ஆஃப் எஃப் நான் எழுதிட்டேன், எக்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எக்ஸ் இங்க யூஸ் பண்ணணும், அதனால பக்கத்துல மல்டிப்ளைல நான் இந்த எக்ஸ்ன்றதை நான் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இங்க தானே இந்த ஆஃப் இருக்கு, ஜி பக்கத்துல ஒரு ஆஃப் நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ உள்ள இது என்ன வரணும், பேலன்ஸ் இருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இங்க உள்ள வரணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஜி அப்படியே இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, 2x plus 1, அப்படியே நான் ஃபுல்லா எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க தனியா போட்டு காட்டுறேன். ஜி ஆஃப் 2x plus 1, இங்க ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2வா, இந்த இடத்துல 2x plus 1 தான் இருக்கு. இது அப்படியே எடுத்து இந்த எக்ஸ் பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்றேன். 2x plus 1 ஹோல் ஸ்கொயர், மைனஸ் இருக்கு, 2 அப்படியே போட்டேன். இது எப்படி இருக்கு பார்க்க, a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? அப்போ a ஸ்கொயர் என்ன வரும், 4x ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ a b. ஓகேங்களா, a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. இங்க இருக்க மைனஸ் 2 அப்படியே நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 4x ஸ்கொயர் அப்படியே இருக்கு, 1 நான் பண்ணனா 1 தான் வரும் எனக்கு ஆன்சரு. இது 2 2s are 4, 4 1s are 4 தான் எனக்கு. ஸோ 4x, சாரி இது பிளஸ், ஒன் ஸ்கொயர் பிளஸ் இருக்கு, 1 இருக்கு பிளஸ் 2 இன்டூ 2 4, இது 4xன்னு வரும். 4xன்னு போட்டாச்சு, மைனஸ் 2 அப்படின்னு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன், 4x ஸ்கொயர் இருக்கு, நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் என்ன இருக்கு, 4x தான் இருக்கு, 4x எழுதிக்கிறேன். மைனஸ் 2வும் இதுதான் நம்ம நியூமரிக்கல்ஸ், மைனஸ் 2ல பிளஸ் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 1 அப்படின்றது ஆன்சர் ஆகும். பாருங்க, 4x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 1 வந்திருக்கா, அவ்வளவுதான். இங்க என்ன கேட்குறாங்க, தஸ் எஃப் ஆஃப் ஜி என்ன கண்டுபிடிச்சிங்க, 2x ஸ்கொயர் மைனஸ் 3. ஜி ஆஃப் எஃப் என்ன கண்டுபிடிச்சிங்க, 4x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 1. From the above, we see that f of g not equals to g of f அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனை போட்டு முடிக்கும். அவ்வளோதான். Thank you.